கதவுகள் எல்லாம் சில நேரம் அடைக்கிறேன். கோபத்தால் பகைத்தாலும் தேவன் நீர் நகைக்கிறீர். நான் நினைக்கும் வழிகளை எல்லாம் சில நேரம் அடைக்கிறேன். கண்ணீரால் புலம்பினாலும் என்னை நிரணைக்கிறீர். அடித்ததன் காரணம் கூட நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கணும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். அடித்ததன் காரணம் இன்று நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கணும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். சின்ன சின்ன ஆசைகள் நீ பார்க்கிறீர். மேகங்கள் நீ தீர்க்கிறீர். ஒற்றமறிந்த போதில் மல்லையில் என்னை வைக்கிறீர். ஆசைகளை நீ பார்க்கிறீர். மேகங்கள் நீ தீர்க்கிறீர். கூட நின்ற போதில் மல்லையில் என்னை வைக்கிறீர். தகப்பன் அல்லவோ நீ கேட்டால் பாம்பை தருவிரோ. தகப்பன் உம்மிடம் தயை ஒன்றை கேட்கிறேன். வேறென்ன எனக்கு ஆசை தயவை பாட வேண்டும். ஆசையில் ஒரு ஓசை ஜனங்களை அது தொட வேண்டும். கேட்பது தவறில்லை சித்தப்படி கேட்கிறேன். தந்த வாழ்க்கை அர்த்தமதை சேர்த்திடும். சின்ன சின்ன ஆசைகள் நீ பார்க்கிறீர். ஏக்கங்கள் நீ தீர்க்கிறீர். முற்றம் அறிந்த போதில் மல்லையில் என்னை வைக்கிறீர். ஆசைகளை நீ பார்க்கிறீர். ஏக்கங்கள் நீ தீர்க்கிறீர். கூட நின்ற போதில் மல்லையில் என்னை வைக்கிறீர். ரீமா சீக்கிரம் ரெடியா விடி, மேக்கப் போடு. ஒரு 5 நிமிஷம்க்கா. ஏய் சீக்கிரமா ரெடியா 5 மினிட்ஸ்ல எஞ்சி வந்துருவேன் நான். 1800 ரூபாய் கொடுத்து ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன். சரி நீங்க போங்க, நான் வரேன் ரெடியா. 5 நிமிஷத்துல வர, இல்லைன்னா அந்த ட்ரெஸ் அப்படியே தான் இருக்கும். சரி வரேன் போங்க. எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு, என்ன பண்றது. வண்டியா அதுக்கு தான் இந்த சவுண்டா? ஓகேம்மா. எவ்வளோ எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. எவ்வளோ அழகா இருக்க என் தங்கச்சி, கண்ணே பட்டுடும். வெளியே போனால கண்ணு வேற வைக்கிறாங்கக்கா, என்ன பண்றது. அக்கா சுத்தி போட்டு உனக்கு கூட்டு போறேன். வாங்க வா போலாம். ஓகே வா போலாம். ஏய் இப்படி வேணாடி, அந்த குண்டு கோமதி வாசல்ல உட்காந்துருப்பா. சிசிடிவி கேமரா அது கூட தோத்துரும் அவ கண்ணுக்கு முன்னாடி. வா கண்ணு பட்டுருவா. இப்படி ஒருத்தி இதே ட்ரெஸ் வாங்கி சீன் போட்டுட்டு இருந்தா நம்ம அந்த வழியா போலாம். அங்கதான் இருப்போம். ஒரு வழியா ஷாப்பிங்லாம் முடிஞ்சாச்சு. ரொம்ப டயர்டாயிடுச்சு. என்ன உட்கார்ந்தீங்க? என்னடி வேணும்? என் புது ட்ரெஸ் ரொம்ப பழசாயிடுச்சு, திருப்பி என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு போங்க. நேத்து தான் 1800 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தேன். நேத்து வாங்கினது அது பழசாயிடுச்சு. சரி இன்னைக்கு பர்த்டே 7 மணிக்கு ஐயா கண்டிப்பா வந்துருவாரு. கேக் வெட்டிட்டு பிரியாணி சாப்பிட்டு நம்ம வெளியே போயிடலாம். ஓகேவா? சரி. ஐயா நாடகத்தில் நாங்கள் தான் ஐயா, இவர் உதவி போதகராக இருக்காரு. அங்கி ஓடலாட்டாலும் ஐயாவை ஏற்றுக்கோங்க. சாம், நம்ம இன்னைக்கு அவங்க ரேமா அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது. அப்படியே வந்துடலாம். ஓகேவா? சரிங்க ஐயா, வாங்க போய் ஒரு 8 பார்ட்டி. ஏஞ்சல் டிவிக்கு மாத்தி வைங்க. ஏஞ்சல் டிவி கூட வேணாம், டிவி ஆஃப் பண்ணு. சரி ஓகே வாங்க போலாம். அம்மா பிரைஸ் லாடியா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாஸ்டர். நல்லா இருக்கீங்க. ஓகே சூப்பர். அப்புறம் எப்படி போகுது இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் எல்லாம்? நேரம் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு பாஸ்டர். இவ்வளவு நேரம் நல்லா போயிட்டு இருந்துச்சா? இப்போ இனிமே எப்படின்னு தெரியல பாஸ்டர். இதான் வந்துட்டீங்கல்ல, கண்டிப்பா நல்லா போகும், ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நல்லா போகும்.
சரி, என்ன என்ன எதுவும் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கீங்களா என்ன இன்னைக்கு பர்த்டேக்கு? என் கையால மட்டன் பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன் பாஸ்டர். ஓ, உங்கள் கையால் மட்டன் பிரியாணியா? ஆமாங்க பாஸ்டர். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது? பைபிள் ரீடிங்லாம் எப்படி போகுது? அதெல்லாம் டெய்லியும் 4 வேளை பைபிள் படிப்பேன் பாஸ்டர். 4 வேளை வேலை படிப்பீங்களா? படிக்கிறேன் பாஸ்டர். 5 வேளை? 5 வேலை 4 வேளை எப்படி சிஸ்டர்? நாங்கள் காலையில் மதியம் அப்புறம் இரவு படிப்போம். நீங்கள் 4 தானியேலே வேளை? 3 வேளை தான் படிச்சாரு. நாங்கெல்லாம் 4 வேளை பாஸ்டர். 4 மணிக்கெல்லாம் எழுந்து படிப்போம். தானியேல் வந்து 3 வேளை பைபிள் படிச்சாரு. ஆமா பாஸ்டர், பைபிள் தான் படிச்சாரு. பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே சிஸ்டர்? ஏதோ ஒன்று பைபிளில் தாங்க. ஓகே ஓகே, நல்ல வேளை பைபிளில் படிச்சாரு, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமாங்க பாஸ்டர். அப்புறம் பிலிப்பியர் 119 என் தங்கச்சி ஃபுல்லா சொல்லுவா. பிலிப்பியர் 119 பாஸ்டர். 119 எங்க இருக்காயா பைபிள்ல? அவங்க சொல்ற அதை சொல்லி வசனம் வாங்கின எங்க கிஃப்ட் இருக்குன்னு தான் நம்மளுக்கே அவ்வளோ பெருசா தொங்குதே. ஓ அப்படியா? இந்த எந்த எந்த பிரைஸ்? பெருசா இருக்கு பாருங்க. அந்த அந்த ஸ்பீக்கரா? இல்ல அதுக்கு பக்கத்துல அது பெருசா. பக்கத்துலயா? இது வந்து நீங்க பிலிப்பியர் 119 படிச்சதுக்கு பரிசா ஆமா, வாங்குனீங்க. என் தங்கச்சி வாங்கினது பாஸ்டர். சூப்பர் சூப்பர். ஐயா, நல்லா. இவங்க சொல்றது பார்த்தா 24 ஹவர்ஸும் பைபிள் கையமா தான் தெரிவாங்க போல. ஆமையா ஆமையா, கண்டிப்பாயா. ரொம்ப கரெக்டா சொல்லிட்டாரு பாத்தீங்களா? நம்மளுக்கே டஃப் தருவாங்க போல. எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கியா? இந்த பரிசுமே அவங்க தான், அந்த பிலிப்பியர் 119 தான் அதுவும் வாங்கியிருப்பாங்கன்னு எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கியா? சரி, எனக்கு இப்ப ரொம்ப உங்க கூட பேசிட்டே இருந்தேன்னா நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கேயோ போயிருவேன். நன்றி அதனால பாஸ்டர். ஒன்றும் ரொம்ப நன்றி. பிரச்சனை இல்லை. சாப்பிட்டு போங்க பாஸ்டர். சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன ப்ரேயர் மட்டும் பண்ணிட்டு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணிடுவோம். சரி. எத்தனாவது பர்த்டே முடிஞ்சு எத்தனாவது பர்த்டே இது? 14 முடிஞ்சு 15 இல்லடி, உனக்கு தெரியாது, நீ சின்ன பொண்ணு அமைதியா இரு. சரி. 14 முடிஞ்சு 15 ஞாபகம் வருது. 13 முடிஞ்சு 14. தெரியாது ஏதாவது ஒன்று கன்ஃபார்ம் சார். பண்ணுங்க. 15 பாஸ்டர், நீங்க ஜாம் பண்ணுங்க. 15னே ஜாம் பண்ணுங்க. 15 14 முடிஞ்சு அப்ப 15 அப்படிங்களா? 15 ஜாம் பண்ணிடுங்க. சரி, 14 முடிஞ்சு 15 ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப இருந்தோம்னா அவ்வளவுதான். ரொம்ப நம்ம இது அவங்க விருப்பப்படுற மாதிரி எப்படி ஜெபிக்க சொல்றாங்களோ அப்படியே ஜெபிக்க. சரிங்க, அப்படியே ஜெபம் பண்ணிடலாம். ரெண்டே ரேமாக்கு நிமிஷம் டக்குன்னு முடிச்சிட்டு போக சொல்லுங்க. என்னங்கம்மா என்னங்கம்மா என்னென்ன சொல்லி ஜாம் பண்ணுங்க பாஸ்டர். சவுண்டா இருக்கு இருக்கு. சாப்பிட்டு. அப்படியா? சரி, ஓகே ஓகே, முடிச்சிடலாம். குயிக்காக முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ்பா ரேமாக்கு 14 முடிஞ்சு 15வது பர்த்டே. அவளை ஆசீர்வதிங்க. இன்னும் இதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பைபிள் படிக்கையில் இன்னும் ரொம்ப வளரணும். இவங்க கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென். சாப்பிட்டு போங்க பாஸ்டர். சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடை ஃபஸ்ட்டு கொடுங்க. இந்தாங்க பாஸ்டர். என் உதவி கையால பாஸ்டர், பண்ண உதவி பாஸ்டர் அப்படியே விட்டீங்கன்னா அப்புறம் அவர் தப்பா நினைப்பாரு. அவருக்கு ஏதாவது ஒன்று கொடுங்க. அப்படியே அதை பாதி கொடுத்துருங்க. இதுல பாதி கொடுத்துருவா? போதும் போதும். பிளேட் என்னமா புதுசா இருக்குது, அப்படியே தகதகன்னு மின்னுது. பாஸ்டர் வெள்ளி பாஸ்டர், வெள்ளி. ஓ வெள்ளியா? ஆமா. ஸ்பூனு அதே மாதிரி வெள்ளி தான் தாங்க இருக்குது. பாஸ்டர். அதுவும் வெள்ளி தானா? ஓகே ஓகே, சூப்பர். ஸ்பூன் பத்திரம் பாஸ்டர். ஸ்பூன் பத்திரமா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஐயா, நம்மளுக்கு ஒரு டேஸ்ட் ஆச்சு கொடுங்க ஐயா. நீங்க பாட்டுக்கு செப்பரேட்டா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு. அம்மா பிரியாணி சொல்லுங்க பாஸ்டர். சூப்பரா இருந்துச்சு. நன்றிங்க பாஸ்டர். என்ன ஒரு சின்ன குறை என்ன அப்படின்னா, எனக்கு வந்து காரம் அவ்வளோ சேர்க்க அடுத்த மாட்டேன். வாட்டி தூக்கல போட்டுறலாம். இல்ல இல்ல இல்ல, காரம் தூக்கலா வேணான்னு சொல்ல வந்தேன். ஆமா, ஓகே. அதாவது அடுத்த வாட்டி வர்றப்ப என்ன செய்யுங்க அப்படின்னா, காரம் வந்து கொஞ்சம் என்ன செய்யுங்க அப்படின்னா கம்மியா போடுங்க. இதே மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், பாத்துக்கலாம். சரிம்மா, நல்லா இன்னும் நல்லா செலிப்ரேஷன் பண்ணுங்க. நாங்க போயிட்டு வரேன். நன்றிங்க பாஸ்டர். நன்றி நன்றி. ரேமா அந்த பிளேட்ல எடுத்து சீக்கிரம் ரெடியாவே நம்ம கிளம்பிடலாம். அக்கா அக்கா இங்க வாங்க. என்னடி இப்படி கத்துற? வெள்ளி ஸ்பூனை காணோம்க்கா. என்னது வெள்ளி ஸ்பூனா? அப்புறம் மயங்கிக்கோங்க. இப்போ எழுங்க. ஐயோ, வெள்ளி விற்கிற விலைவாசில வெள்ளி. வெள்ளி எனக்கு என்னமோ அந்த பாஸ்டர் மேல தான் சந்தேகமா இருக்கு. என்னன்னு பாத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை போறோம்ல, அப்ப நான் கேட்டுக்கலாம் அவரை. சண்டே ஆராதனை போகும்போது அவரோட அங்கேயே பிடிச்சி கேட்குறோம், வெள்ளி ஸ்பூனுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா வருவோம்மா நீ. இப்ப சர்ச்சில் வந்து பிரசங்கம் நடக்குதுயா? சொல்லு. அக்கா சர்ச்சுக்கு போகணும், ரெடி ஆனீங்களா இல்லைங்களா? நீ ரெடியா அப்படி? நான் ரெடி ஆகிட்டேன். எனக்கு வேற வெள்ளி ஸ்பூனுக்கான மனசே அதெல்லாம் அந்த பைபிளை போய் தேடுங்க போங்க. அது எங்க வச்சுக்கணும்? நான் 4வது ஸ்லாப்ல 3 புக்கு அடியில வச்சிருக்கேன். அதெல்லாம் டைம் இல்லை, ஆல்ரெடி பிரசங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். போயிடலாம் போயிடலாம் போயிடலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு இச்சையை குறித்து என்ன செய்றோம் அப்படின்னா பூனை எடுத்துட்டு போயிட்டு இச்சியாதிருப்பாயா என்ன பண்றது பாரு பேசுறோம். ஸோ அதனால யாருமே வந்து அடுத்தவங்களுடைய பொருளை வந்து என்ன செய்யாங்க அப்படின்னா ஆசை கூட படாதீங்க. போகும்போது கண்டிப்பா நீ அந்த பக்கம் நிக்கிறேன், நான் இந்த பக்கம் நிக்கிறேன். அப்படி வந்தா நீ தட்டி தூக்கிட்டு இப்படி வந்து நான் தூக்கி ஏறேன். அவ்வளவுதான். சர்ச்சு முடிஞ்சு பாஸ்டர் எல்லாத்தையும் பார்த்து பேச போறாரு.
கேள்றி பாஸ்டர் கேளு. என்ன சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? ஸ்தோத்திரம், சோஸ்திரம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி, நான் அவங்கள பார்க்கணும், பார்த்துட்டு நான் வந்துடுறேன். ஓகே. கேட்க வேண்டியதுதானே நீ நீங்க? கேட்க வேண்டியதுதானே? நீங்க தானே வயசுல பெரியவங்க. நீ வயசுல சின்னவல்ல, நீ கேட்ட தப்பு கிடையாது. இன்னொரு வாட்டி கேட்டுக்கலாம், விடுங்க. சரி விடு. 1 year later. ஓகே, அடுத்து ரேமாவோட பர்த்டே வரப்போகுது. சரி, இப்போ வந்துட்டு அவங்க ரேமா போன நிறைய வருஷம் போன வெள்ளி சர்ச்லலாம் வந்து பைபிள்லாம் வாசிச்சு நிறைய கிஃப்ட்லாம் வாங்கி வச்சிருக்கேன்ற மாதிரிலாம் சொன்னா. அதனால நம்ம ஏசப்பா பத்தி நிறைய போயிட்டு வரலாம். ஆனா அவங்க கிட்ட நம்ம சொல்ல வேண்டாம், அவ பர்த்டேக்கு வந்த மாதிரி நம்ம காமிச்சு. கேளு கேளு. நீ கேட்க வேண்டியதானே, என்ன கேளுன்னு மட்டும் சொல்லி விட்டுற. நாக் நாக். ஹாய், எப்போ வந்தீங்க? ஏதோ வெள்ளின்னு கேட்டுச்சே வரும்போது. அது ஒரு விஷயம். நீ அது வேற ஒரு பிரச்சனை. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. Thank you so உன்னோட பர்த்டேக்காக தான் ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டோம் ரேமா. பாத்தீங்களா என் தோஸ்தெல்லாம் அந்த அளவுக்கு அன்பு என் மேல. சர்ச்சுக்குலாம் போவீங்களா எப்படி? உங்களோட முதல் டைம் சர்ச்சுக்கு போலான்னு வந்திருக்கிறோம்க்கா. ஓகே, இப்பதான் ஏசப்பா தெரிஞ்சுக்கிறீங்களா? தெரிஞ்சுக்க போறோம். போன வருஷம் ரேமா சிஸ்டர் வீட்டுக்கு போனது, இந்த வருஷம் போகணும். சாம், ஐயா சொல்லுங்க ஐயா. அந்த போன வருஷம் பர்த்டே போனோம், ஞாபகம் இருக்கா? ரேமா சிஸ்டர் அவங்க வீடு அவங்க தானே, நல்லாவே ஞாபகம் இருக்கே. நல்லா ஞாபகம் இருக்குல்ல? 24 hours சுற்றுவாங்களே பைபிள் கையோட, அவங்க தானே. அவங்களே தான். ஞாபகம் இருக்கா அவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு? கரெக்டாக எந்தெந்த அதிகாரத்தில் எந்தெந்த வசனம் தான் கரெக்டாக எடுத்து கொடுத்தாங்க, பைபிள் அட்வைஸ்லாம் கரெக்டாக கொடுத்தாங்க. ஆமாம், இந்த வட்டம் என்ன செய்கிறோம் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போகிறோம். அதுக்கு வரீங்களா? இல்லையா, நான் வரலையா. போன வாட்டி வந்தப்பவே இப்போ வசனத்தோட வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி சொன்னால் நான் எனக்கு தெரிஞ்ச பைபிளில் பாதி தெரிஞ்ச வசனமும் நான் மறந்து போயிடுவேன். நீங்களே போயிட்டு வாங்க. உன்னை நான் கூப்பிடுறதே சப்போர்ட்டுக்காக கூப்பிடுறேன், நான் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நீ வரலன்னு சொல்லி நழுவுற. எனக்கு சப்போர்ட் கொடுக்க தெரியலந்தா நான் ஓரமாக இருந்துக்கிறேன். நீங்கள் போய் பாட்டு வாங்க, பைபிள் அட்வைஸை கேட்டுட்டு வாங்க. சரி, ரைட்டு. நான் மட்டும் தனியாக அந்த வாட்டி சந்திச்சுட்டு வரேன். ரேமா சிஸ்டர் சோஸ்திரம், பிரைஸ் லார்ட். பியூலா சிஸ்டர் சோஸ்திரம். நல்லா இருக்கீங்களா? யார் இவங்க புதுசா இருக்காங்க? எல்லாம் ரேமாவோட ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வந்திருக்காங்களா? சரி, ஓகே. இந்த வருஷம் எப்படி நல்லா பர்த்டேக்கு போன வருஷம் மாதிரி காரம் ஞாபகம் இருக்கா? தூக்கலா இல்லாம கம்மியா போட்டு. கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் பைபிள் ரீடிங்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு இப்ப? அதெல்லாம் செம்ம சூப்பரா போயிட்டு இருக்கு பாஸ்டர். அப்படியா? வெளிப்படுத்தல் 50 கேட்டா மனப்பாடமா சொல்லுவாங்க. வெளிப்படுத்தல் 50. ஆமா பாஸ்டர், 50ல 21 தானடி? 50 சொல்லுவா பாஸ்டர். நானு பாஸ்டர் கொஞ்சம் ஸ்டன் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கே தெரியாது போல. எனக்கே கொஞ்சம் குழப்பமா இருக்கு. சரி விடுங்க, உதவி பாஸ்டர் இருந்தா ஏதாவது உதவி செஞ்சிருப்பாரு. அவரும் பாவம் வரலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன பாஸ்டர் உதயசுரன் எல்லாம் கூப்பிடுறேன்? இல்ல ஒண்ணும் இல்ல, உதவி கடவுள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல சிஸ்டர். நீங்க வெள்ளி ஆராதனை வர இருக்கு. ஆமா, வெள்ளி ஆராதனை தான். வெள்ளி ஆராதனை பாஸ்டர். ஆமா வெள்ளி. ஆமா வெள்ளி வந்து காலையில என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம பிரேயர் இருக்கு, ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கு. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை இரவு ஒரு ஆராதனை இருக்கு. வியாழக்கிழமை நாங்க வாலிபர்களா ஐக்கியமா ஜெபம் பண்றாங்க. வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு முக்கியம் பாஸ்டர். 7 மணிக்கு பிரேயர் வைக்கிறீங்களா? வெள்ளி முக்கியம் தானே. அதுல என்ன வெள்ளி நீங்க என்ன அது இல்ல பாஸ்டர், வெள்ளிக்கிழமை காலைல 10 மணிக்கு உபவாச கூட நடக்குது. ஆமா, வெள்ளி 7 மணி. வெள்ளி 7 மணிக்கு. ஐயா, நீங்க வரதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடில இருந்து வெள்ளினே சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா, என்னதான் பேசுறாங்களா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. சரி ரைட், சாப்பிடலாம் விடுங்க. சாப்பிட்டு அதுக்கு அப்புறமா என்ன செஞ்சுக்கலாம், மீதியை பேசிக்கலாம். சரி, பைபிள் பாஸ்டர் வாயால கேட்டதுக்கு அப்புறம் சோறு போடுங்க. என்ன பண்றது? கேட்டாரு, வாயை திறந்து கேட்டார், சோறு வேணும். போடலாம். எடுத்துட்டு வாங்க, இந்த வாட்டி நீங்க எடுத்துட்டு வாங்க. போன டைம் எடுத்துட்டு வந்துட்டு இது பண்ணிட்டேன். இப்போ வெளியே போ. போன வாட்டி வெள்ளி ஸ்பூன், போன வாட்டி வெளியே வரல. என்ன பாஸ்டர்? சிஸ்டர் என்னாச்சு இந்த தடவை? பிளேட் மட்டும் இருக்கு, ஸ்பூனை காணோம். மறந்துட்டீங்களா என்ன? அது யார்கிட்டயோ தொலைஞ்சிருச்சு பாஸ்டர். தொலைஞ்சிருச்சா? ஆமா பாஸ்டர். என்ன சிஸ்டர் சொல்றீங்க? தொலைஞ்சிருச்சா இல்ல தூக்கிட்டாங்களா தெரியல. லாஸ்டா வந்தது நீங்க தான். நீங்களும் நாங்க சொல்ல மாட்டோம். ஆனா கடைசியா அந்த ஸ்பூனை உங்ககிட்ட தான் பார்த்தேன். அந்த வெள்ளி ஆமா ஆமா பாஸ்டர். இப்பதான் எனக்கு என்ன ஆச்சு அப்படினா புரிஞ்சிருக்கு. ரேமா, அந்த டியூப் லைட் ஆஃப் பண்ணிடு கொஞ்சம். டியூப் லைட் நல்லா தான் எரியுது. ஆஃப் பண்ணிடு. டியூப் லைட்டா? இல்லங்க பாஸ்டர், லைட் ரொம்ப பிரைட்டா இருக்கா? ஓ, டியூப் லைட்ன்றீங்க? இல்ல பாஸ்டர், பிரைட்டா இருக்கு அதனால. ரைட், எனக்கு நல்லா புரிஞ்சு வச்சு. இப்பலாம் ரொம்ப சீக்கிரமா புரிஞ்சிருச்சு. அப்படியே ரொம்ப சீக்கிரமா புரிஞ்சிருச்சுல. சரி, நான் சாப்பிடுறது கூட கொஞ்சம் இருக்கட்டும், அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க பாஸ்டர். ஃபர்ஸ்ட் நீங்க பைபிள் படிச்சீங்களா? படிப்பா பாஸ்டர், டெய்லி படிப்போம். டெய்லி படிப்பீங்க? எத்தனை வாட்டி படிப்பீங்க? 4 வாட்டி படிப்போம். 4 வாட்டி? நான் நடுஞ்சாமத்துல ஏஞ்சி உட்கார்ந்து படிப்பேனே. நடுச்சாமத்துல? ஆமா ஆமா. பிலிப்பியர்
119 19 வெளிப்படுத்தல் ஃபுல்லா சொல்லியிருக்கான், பிரைஸ் வாங்கியிருக்கான். ரைட், பிரைஸ் அந்த பெரிய பிரைஸ். ஆமா சரி சிஸ்டர், எங்க உங்க பைபிள் எடுத்துட்டு வாங்க பாப்போம். டக்குன்னு கேட்டேன். அங்க அந்த ஸ்லாப்ல வச்சிருப்பா, மேல ஸ்லாப் ஸ்டூல போட்டு ஏறி டக்குன்னு அங்க இருக்கு. ஃபுல்லா தூசியா இருக்கு. இதுதான் பைபிளா? தூசியா இருக்கு. இந்தாங்க பாஸ்டர், நீங்க கேட்ட பைபிள். நான் கேட்ட பைபிள். இந்த பைபிளை நீங்க 4 வாட்டி படிக்கிறீங்க. 5 வேளை படிக்கும். 5 வாட்டி நடுச்சாமத்துல. நடுச்சாமத்துல. பிலிப்பியர் 119. ஆமா, வெளிப்படுத்தல் எத்தனை சொன்னீங்க? எனக்கு மறந்து வச்சு. வெளிப்படுத்தல் 50ங்களா? சரி சரி சரி, அந்த வெளிப்படுத்தல் 50 எடுங்க பாப்போம். பாஸ்டர் உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல, எனக்கு தெரியும். வர மெசேஜ் தெரியுங்க. இல்ல, அந்த வெளிப்படுத்தல் 50ல உள்ள ஒண்ணு வச்சிருக்கேன். அது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? அது எங்க இருக்கு? நடு ஏற்பாடு நினைக்கிறேன். தெரியலையே, நடுவுல இருக்கு. நடுவுல எந்த பக்கம் இருக்கு? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடுன்னு டவுட்டே வந்துருச்சா? மூணு வச்சா அந்த இடம் மட்டும் குண்டா தெரியும், உங்களுக்கு கட்டு பிடிச்சிடலாம். நீ கொண்டாங்க. பாஸ்டர்ட்டே கூட அவரே எடுக்கட்டும். இந்த இடையில வச்சிருக்கேன் பாத்தீங்களா? இதை பிரிங்க ஃபர்ஸ்ட். வெள்ளி ஸ்பூனுக்கா இங்க இருக்கு? போன வருஷம் சாப்பிட்டு போட்டு நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா, தெரியாம என்ன செஞ்சுட்டேன், தெரியாம கிடையாது, தெரிஞ்சே தான் வச்சுட்டு போயிட்டேன். ஏன் அப்படின்னா, நீங்க பிலிப்பியர் 119 வெளிப்படுத்தல் 50 21 வசனம் எனக்கே தெரில, இன்னும் நான் தான் கண்டுபிடிக்கணும் போய் என்னோட பைபிளில். அதை வச்சுட்டு போனது நீங்கள் இன்னும் என்ன செஞ்சுருக்கீங்க, தூசி எந்த அளவுக்கு தூசி இருக்குது பாருங்க. கொஞ்சம் ஓங்கி தட்டினா அவ்வளோதான். பார்த்து மெல்ல 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 இந்த அளவுக்கு ஆகிருக்கு. நம்ம இந்த அளவுக்கு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி வளரும்? கண்டுபிடிச்சிருக்கேன். ரொம்ப லேட்டாக இல்லை, ரொம்ப லேட்டாக இல்லை, டியூப் லைட்டு தான் நான் இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டேன். விடுங்க. அதாவது உங்களை பார்த்து தான் என்ன செய்யணும் அப்படின்னா, பிறர் எல்லாம் என்ன செய்யணும், கர்த்தரிடத்தில் வரணும். ஆனால் நீங்களே இப்படி பைபிள் வாசிக்காமல் ஜெபம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மற்றவங்க உங்களோட வாழ்க்கையை பார்த்து என்ன செய்வாங்க, எப்படி நினைப்பாங்க? ஃபஸ்ட்டு கிறிஸ்தவர்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய ஒரு நபர்கள். ஆனால் நீங்களே இப்படி இருந்தீங்க அப்படின்னா, ரேமாவோட ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்குறவங்க ரேமாவை பற்றி என்ன நினைப்பாங்க? ஓ, அவங்களும் என்ன செய்வாங்க, நம்மளை மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, சாதாரண ஒரு மக்களை மாதிரி நம்மளையும் நினச்சிருவாங்க. ஆனால் நம்ம ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழக்கூடியவங்க. உங்களோட பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வருஷமாவது எத்தனாவது பிறந்தநாள்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? 16 முடிஞ்சு 17 15. போன வருஷமே 14 முடிஞ்சு தான் 15 நீங்க. 13 முடிஞ்சு 14. அந்த ஒரு வருஷம் போகவே இல்லை, அப்படியே தான் இருக்கு பைபிள் மாதிரி. 15 இந்த வருஷம் ஒருவேளை 20 இருக்குமோ? இல்லடி, அவ்வளவுலாம் போயிருக்காது. 5 ஜம்ப் பண்ணது அதுக்காக. சின்ன பிள்ளை பாஸ் அவருக்கு என்ன தெரியும்? சரி, 14 முடிஞ்சு ஃபர்ஸ்ட் எத்தனாவது பிறந்த நாள் கன்க்ளூஷனுக்கு வாங்க. 15 வந்துட்டோம். ரைட், வந்துட்டீங்க ஒரு வழியா. அதுக்கப்புறம் இந்த வருஷத்துல இருந்தாவது என்ன செய்யுங்க ரேமா, டெய்லி வேதத்தை நம்மளோட செய்தியாளர் சொன்ன மாதிரி மனமகிழ்ச்சியா என்ன செய்யுங்க, வாசிங்க. ரைட், தேங்க் யூ. நாடகத்தினுடைய தீம் என்ன செஞ்சுருக்கோம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வெள்ளி தான் என்னது, வெள்ளி 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 தீம் கிடையாது. ஸோ வசனம் பைபிள் படிக்கிறதா என்ன அப்படின்னா தீம். நம்மளோட கிறிஸ்தவர்களும் கிடையாது. மெயினாக இந்த வாலிப காலத்தில் இந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பண்ணப்படாத ஒரு விஷயம்னு வச்சுக்கலாம். இது நம்ம படிக்கணுமா இல்லையா அப்படிங்கிறது டிசைட் பண்ணுறத உரிமையை என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, கடவுள் நம்மளோட கரத்தில் கொடுத்துருக்கிறாரு. வாலிபர்களுக்கு மட்டும் பொருந்தாது, எல்லா ஒரு ஸ்டேஜ்லேயும் இருக்கிறவங்களுக்கு அது பொருந்தும். ஸோ வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அவருடைய வேதத்தை வாசிப்போம், நேசிப்போம், தியானிப்போம், அவரோடு கூட வளருவோம். தேங்க்யூ. கை தட்டுங்க, உற்சாகமா கை தட்டுங்க. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத. அற்புதங்கள் குவிய போகுதே, அற்புதங்கள் குவிய போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது.
சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. Go! தேவராஜ்யம் பேச்சில் இல்ல, தேவராஜ்யம் பலத்தில் உள்ளதே. தேவராஜ்யம் பேச்சில் இல்ல, தேவராஜ்யம் பலத்தில் உள்ளதே. நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள், நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் அவர் பலத்தால் நடக்க போகுதே. அது உன் கண்கள் பார்த்து போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. இதுவரைக்கும் இங்கு தேசங்கள் கேளா அற்புதங்கள் செஞ்சிடுமே எங்க சந்ததி. இதையெல்லாம் தாண்டி படியெல்லாம் போட்டி ஏறே ஏறே மேலே ஏறே. தடையாய் நிற்கும் இரும்பு கதவே தானாகவே திறக்க போகுதே. தடையாய் நிற்கும் இரும்பு கதவே தானாகவே திறக்க போகுது. கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள், கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள் உன் கதவை தட்ட போகுதே. உன் களஞ்சியங்கள் நிரம்ப போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, இது சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமைப்படுவதாக, பரிசுத்தமாவதாக. இந்த சாட்சியின் மூலம் ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். திடீர்னு சாட்சின்னு சொல்லுதும் நம்ம ரொம்ப நேரம் நானா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சூர்யாவை குறித்து தான் அந்த நாளில் ஒரு சாட்சி சொல்கிறேன். இப்போ 40 days நமக்கு வந்து இது ஈஸ்டருக்கு முன்னாடி நம்ம உபவாசம் பண்ணுறோம், உபவாசமாக இருக்கிறோம். அப்போது நான் வந்து எங்களோட ப்ரேயர் அன்னைக்கு நான் வந்தேன். ப்ரேயர் அன்னைக்கு வந்தப்போ ப்ரேயர் முடித்து அடுத்த நாள் ஒரு 2-3 நாள் அப்படியே வந்துட்டு இருந்தேன். வந்தப்போ வந்து திடீர்னு எல்லாம் சூர்யாவை கூப்பிட்டு வெளியே நின்றுட்டு நாங்கள்லாம் கொஞ்சம் நேரம் நின்று பேசிட்டு போவோம். பேசிட்டு போகிறப்போ வந்து கிரேஸ் அம்மா வந்து டக்குன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து சூர்யாவை வந்து ஒழுங்காக வளர்த்தலை, அவனுக்கு வந்து நீ ஒழுங்காக சொல்லித்தரல, நீ வந்து அவனை அப்படியே சின்ன குழந்தையாவே பார்த்துட்ருக்க, அவனுக்கு எல்லாமே தெரியும், அவன் நல்லா இருக்கான், நீ வந்து கரெக்டாக வளர்த்தல, அப்படி நீ இனிமே இவனை பார்க்காத, இவனுக்கு எதுவுமே நீ சொல்லித்தராத, இவனை வந்து நம்ம ஏஞ்சலின் சிஸ்டர்கிட்ட ஒப்படைச்சிடலாம், அவங்க தான் இனிமேல் அவனுக்கு வசனம் எல்லாமே சொல்லி தருவாங்க அப்படின்னு சொன்னதும் எனக்கு உடனே சல்லுன்னு அப்படியே கோபம் வந்துருச்சு. அவன் வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு எம்ஆர். அவனை வந்து நான் எப்படி சின்னதுலேருந்து எப்படி வளர்த்தினேன், அவனை வந்து எப்படி கஷ்டப்பட்டு பார்த்துக்கினன்றது வந்து எனக்கு தெரியும். ஆனால் அவங்க டக்குன்னு அப்படி சொன்ன உடனே எனக்கு கோபம் சல்லுன்னு வந்துருச்சு. உடனே நான் என்ன பண்ணேன்னா அடுத்த நாள் அப்படியே வந்துகிட்டே இருந்தேன். அப்போ செல்வி அம்மா வந்து சொன்னாங்க, அம்மா வந்து அப்படி சொல்லிட்டாங்கன்னு உனக்கு கோபம் வருதா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை எனக்கு பட்டுன்னு கேட்டதும் லைட்டாக ஒரு மாதிரியாக இருந்தது, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அவங்க வந்து டீச்சர், அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், நிறைய பிள்ளைங்களோட அவங்க இருந்திருக்காங்க. அதனால் ஒவ்வொரு பிள்ளைங்களோட குணமும் ஒவ்வொரு பிள்ளைங்களோட அவங்களோட என்ன அவங்களுக்குள்ள குவாலிட்டி இருக்குன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் அவங்க சொன்னாங்க, நீ கோவச்சிக்காத கிருபா அப்படின்னாங்க. சரிம்மா நான் கோவச்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னையிலேருந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். ஒருவேளை அவனுக்கு 25 வயசு ஆகிடுச்சு. அவனை குறித்த இப்போ ஒவ்வொரு அம்மாங்க தான் அதிகமாக பாரப்படுவாங்க பிள்ளைங்க மேலே. நம்ம ஃபேமிலியில் இருக்கிற ஆளுங்களோ யாருமே பாரப்பட மாட்டாங்க. அம்மாங்களுக்கு தான் தனியாக பாரம் இருக்கும்.
நான் அன்னையிலேருந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். இவன் இனிமே என்ன ஆகுவான், அவனோட எதிர்காலம் எப்படி இருக்கும், அவனுக்கு யார் இருக்கு, நான் எனக்கு அடுத்து அவனோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஈஸ்டர் முடிஞ்சது. ஈஸ்டர் முடிஞ்ச உடனே பேரண்ட்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு அசோசியேஷன் இருக்குது. அதில் வந்து ஒரு மெசேஜ் வந்தது. இந்த மாதிரி மைல்டு ஹேண்டிகேப்டு, மைல்டு கம்மியாக இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நாங்கள் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம், சென்னையில் ட்ரைனிங் கொடுத்து அங்கேருந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம், நீங்கள் சென்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்தது. அப்போ நான் ஃபோன் பண்ணிவிட்டு சென்னைக்கு போனேன். சென்னைக்கு போய் அங்கே ஒரு 15 நாள் ட்ரைனிங் எடுத்தேன். ட்ரைனிங் எடுத்து அடுத்தது பர்கூர் வர சொன்னாங்க. அங்கே வந்து ட்ரைனிங் எடுத்தேன். அங்கே ட்ரைனிங் எடுத்த உடனே அவங்க சொன்னாங்க, இது ரொம்ப டஃப்பு, இவனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறது எங்களால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு சார் மட்டும் நான் சூர்யாவுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவனை நான் வேலைக்கு அவனை நான் சேர்த்து விட்றேன், என்னால் முடியும், அவன் இல்லை அவன் நல்லா இருக்கான், அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, லைட்டாக அவனுக்குள்ளே ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கினாங்க. அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு போட்டாங்க. போகிற இடமெல்லாம் எல்லா இடத்துலையும் வந்து கிறிஸ்டியன்ஸ் தான், கிறிஸ்டியன் காலேஜ், கிறிஸ்டியன் ஒரு ஐயர் ஃபேமிலி வீட்டுக்கு என்னை வந்து 45 நாள் ஒரு ஐயர் ஃபேமிலி வீட்டில் வந்து ஸ்டே பண்ண சொன்னாங்க. காலேஜில் வந்து உங்களுக்கு இடம் இல்லை, நீங்கள் அம்மா வந்து அலௌடு கிடையாது, நீங்கள் வெளியே தான் ஸ்டே பண்ணணும்னு. அப்போ ஒரு ஐயர் ஃபேமிலி வந்து எங்கள் வீட்டில் நீங்கள் 45 நாள் வந்து ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு திருவண்ணாமலையில் கூப்பிட்டாங்க. நான் போன உடனே கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு, உங்களுக்கு இந்த ரூம்பு நீங்கள் தினமும் தியானம் பண்ணுங்க அந்த ரூமில் உக்காந்து அப்படின்னு சொன்னாங்க. திருவண்ணாமலை கோயில் பக்கம் அந்த ஸ்ட்ரீட்டு உங்களுக்கு திருவண்ணாமலை போனால் பாருங்கள், ரமணா தியான பீடம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். அது அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே ஒரு ரூம்பு கொடுத்தாங்க. அந்த ரூமுக்குள்ளே போன உடனே எனக்கு பயங்கர ஆச்சரியம். அங்கே ஜீசஸ் படம் பெருசாக இருக்குது, அதில் ஒரு ஆட்டுக்குட்டி கோலை வச்சுட்டு நானே நல்லா மேய்ப்பணுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு படம். எனக்கு பயங்கர, அவங்க பேசுறது எல்லா வாசம் எல்லாமே ஐயர் அவங்க. ஆனால் அவங்க வந்து இப்படி இருக்காங்களேன்ட்டு இன்னும் என்னை உற்சாகப்படுத்தினாங்க. நீங்கள் பையனுக்காக தினமும் தியானம் தியாகம் பண்ணுங்க உக்காந்து தினமும் இந்த ரூமில் இது பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்புறமா அந்த நாள் முடித்து 45 டேஸ் முடித்து ட்ரைனிங் எடுத்து இப்போ வந்து திருப்பூரில் அவனுக்கு வேலை இதாக இருக்குது. நேற்று லாஸ்ட்டு ஃபைனல் டே வச்சு அவனுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து ஒசூரில் எனக்கு வேலை கிடைக்கணும் சூர்யாவுக்கு, ஏன்னா திருப்பூருக்கு என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இதில் என்னென்னா கிரேஸ் அம்மாவுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். நான் கோவப்பட்டேன், ஆனால் ஆண்டவர் வந்து உணர்த்துனது என்னென்னா, நம்ம உடனே நம்ம கோவப்படுறோம், யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டா நமக்கு கோபம்தான் வருது. ஆனால் மாம்சம் பலவீனமானது, ஆவி உற்சாகம் உள்ளது. அந்த உற்சாகமான ஆவியை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உடனே நம்ம வந்து மாம்சத்தை வெளிப்படுத்துகிறோம். அது இல்லாமல் நமக்கு நாமே யோசனை பண்ணோம்னா அதில் நல்ல ஒரு விடை கிடைக்கும். ஆண்டவர் தான் பேசுவார். நம்ம இப்போ பைபிள் படிக்கிறோம், நம்ம இதுக்கு ப்ரேயர் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறப்ப நம்மளை வந்து ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்கிறப்ப அது ஆண்டவர் தான் நம்ம கூட பேசுகிறாருன்றதை வந்து நம்ம உணரும் பொழுது தான் நம்ம அதுக்கடுத்தது என்ன ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறாருன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். கிரேஸ் அம்மாவுக்கு, செல்வி அம்மாக்கெல்லாம், இவனுக்காக சூர்யாவுக்காக ப்ரேயர் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேவநாமும் மகிமைப்படும். ராஜா சவுண்ட் சிஸ்டம்ஸ் வழங்கும் ரெகபோத் பஜனை குழு சார்பாக விழாவில் கலந்து கொண்டு வந்திருக்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஹலோ வரவேற்கிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஹலோ 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 செக் செக். தந்தை மாறே தாய் மாறே எல்லோருக்கும் ஸ்தோத்திரமே, எல்லோருக்கும் ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. தந்தை மாறே தங்கை மாறே எல்லோருக்கும் ஸ்தோத்திரமே, எல்லோருக்கும் ஸ்தோத்திரமே, எல்லோருக்கும் ஸ்தோத்திரமே, எல்லோருக்கும் ஸ்தோத்திரமே, எல்லோருக்கும் ஸ்தோத்திரமே. அம்மா மாறே அப்பா மாறே எல்லோருக்கும்
உங்களுக்கும் ஸ்தோத்திரமே உங்களுக்கும் ஸ்தோத்திரமே உங்களுக்கும் ஸ்தோத்திரமே உங்களுக்கும் ஸ்தோத்திரமே. சரி இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து எதுக்கு வந்திருக்கோம்னு முன்கூட்டியே அதுக்குள்ள யாருக்கு தெரிஞ்சிச்சு? அது வேற யாரும் இல்லப்பா, நம்ம இயேசுவுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. ஆமா, அவர்தான் கடவுளாச்சு. அதனால நாம அவரையும் வரவேற்போமா? நாம எல்லாரும் சேர்ந்து அவரையும் வரவேற்போமா? வறுமையா போல. நிறுத்து. ஏன்பா நம்ம தான் போதவருக்கு ஆல்ரெடி சோசனம் சொல்லிட்டோமே, திரும்ப எதுக்கு போதகருன்னு? அட இந்த போதகர் இல்லப்பா, அதாவது நம்ம எல்லாரையும் உருவாக்குன எல்லாரையும் உருவப்படுத்தின நம்முடைய ஆண்டவரை தான் வரவேற்க போகிறோம். ஓ அப்படியா? அவரை தான் போதகர்னு சொன்னேன். ஓகே ஓகே ஓகே, வர வச்சிடலாமா? ஆமா. வர வச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். சொல்லுங்க விசுவாசிகளே, நீங்களும் வர வச்சிடலாமா? ஆண்டவரே வந்துருங்க, எங்க விசுவாசிக்க கூப்பிடுறாங்க. வறுமையா போதகரே வந்திடம் தங்கிடும். வறுமையா போதகரே வந்திடம் தங்கிடும். சேருமையா வாலிபனாயிட்டு சேருமையா வாலிபனாயிட்டு சிறியவராம் எங்களிடம் சிறியவராம் எங்களிடம். சரி, நம்ம கடவுளையும் வர வச்சாச்சு. வந்தாச்சு. ஆமா, வர வச்சாச்சு. இப்ப எதுக்குப்பா வந்திருக்கோம் இங்க? கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஈசிஏ இமானுவேல் திருச்சபையில வாலிபர் ஞாயிறு கொண்டாட நம்ம ரெகபோத் ஐக்கிய கூடுகை சார்பாக இந்த வருஷத்தின் 11 மாத வாக்குத்தத்தத்தை பாட்டா பாட வந்திருக்கோம் ஐயா. ஆமாங்க ஐயா. அச்சோ, போன வாரம் நம்ம ஐயா சொன்னாரு அடுத்த மாசம் வாக்குத்தத்தம் தேர்வுன்னு. அதுக்கு தான் நம்ம இப்பவே முந்திக்கிட்டோம். அப்ப ஐயா போட்ட பிளான் எல்லாம் ஃப்ளாப்பா? சரி விடுப்பா. ஆமா, இந்த வாலிபர் ஞாயிறுனா என்ன? கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். சொல்லிடுவோம், அதுக்கு என்ன? வாலிபர் ஞாயிறுனா வாலிபர்கள் மட்டும்தான் ஆலயத்துக்கு வருவாங்க. அப்ப நம்ம முன்னாடி இருக்கவங்களா யார் வாலிபர்களா? எல்லாம் அங்கிள்ஸ் அண்ட் ஆன்டிஸ்பா. அப்பா காமெடி எல்லாம் தெரிக்குதே. அப்படி இல்லப்பா, வாலிபர் ஞாயிறுனா வாலிபர்கள் மட்டும் தான் ஆராதனை நடத்துவாங்க. அப்ப நம்ம ஐயாவுக்கு வேலை மிச்சம். கரெக்டாங்கய்யா? அதுவும் கரெக்டு தான்ப்பா. எவ்வளவு நாள் தான் அவரும் நடத்துவாரு. நம்ம ஒரு நாள் நடத்தினா ஆண்டவரும் மகிழ்ப்படுவார் இல்லையா? ஆமா. சரி, இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் என்னன்னு தெரியுமா? தெரியல. சொல்லுறேன் விசுவாசிகளே, கொஞ்சம் கேளுங்க. சகாயம் செய்யும் கேடகங்க. சகாயமா? அவங்க எங்க பக்கத்து வீட்டு ஆன்ட்டி ஆச்சு. அடா அக்கா, கொஞ்சம் வாய் வச்சுட்டு கம்னு. நீ சொல்ற சகாயம் இல்லக்கா அது. உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அவரே என்ன? நம்ம இயேசுதான்பா. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டும், சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டும், சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலம்
வாக்கு தத்துவம் தந்த தேவனையும் வர வச்சுட்டோம். அவருக்கு இன்னொரு தடவை நன்றி சொல்லிடலாமா? சொல்லலாமே. அடிக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடிக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. வாக்கு தத்துவத்தையும் கொடுத்தாச்சு, அவரையும் வர வச்சாச்சு, நன்றியோ சொல்லியாச்சு. ஆமா, அடுத்த மாசம் பிப்ரவரி தானே? ஆமா ஆமா, பிப்ரவரியில என்னப்பா வாக்கு தத்துவம் கொஞ்சம் சொல்லுங்க. யோபு வாழ்க்கையில் நடந்த அதிசயம் பிப்ரவரியில உங்க வாழ்க்கையில நடந்துருச்சுன்னு சொல்றவங்க அல்லேலூயான்னு சொல்லுங்க. யோபு செழிப்பாக மாற்றிய வாக்கு தத்தம் அது என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். செஞ்சார்னு சொல்றவங்க நன்றி சொல்லுங்க. எப்பா பாட்டாவே பாடலாம்ல. செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். அட ஆமாப்பா, சரியா சொல்லிட்டீங்க. ஆமா, நம்ம எல்லாரும் தலை உயர்த்தி அவரை தானே பார்த்தோம். ஏன்னா எல்லாம் இந்த பொந்திய பிலாத்துனால தான். நம்முடைய ஆண்டவர் நமக்காக அடி வாங்கினாரு, நமக்காக பாவமானாரு. ஆபத்திலும் அவமான சூழ்நிலைகளிலும் விசுவாசிகளுக்கு தேவன் போதுமானவரா இருக்கிறார். தேவன் போதுமானவரா இருந்தாரு. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவரு தலை நிமிர வைத்தார் இல்லையா? ஆமா. அதற்காக ஒரு பாட்டை பாடிடலாமா? பாடிடலாமே. அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். அவர் நம்ம வெட்கவே படவில்லை. கரெக்டா? ஆமா. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. பாருங்களேன், நம்ம இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறோம்னா அவர் வச்சிருக்கிற பிரியம். கரெக்ட் தானே? ஆமா. சரி, இங்க கேளுங்க. இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன், அது என்ன வாக்குத்தத்தம் கண்டுபிடிக்கிறீங்களா? ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. என்னப்பா, கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? ஞாபகம் இல்லையா?
சரி சொல்லிட்டா போச்சு. நான் சொல்றேன். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். சுகம் தந்த தேவனுக்கு நன்றி சொல்லிடலாமா? யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏங்க கவனிச்சீங்களா? எதை கவனிச்சோமா? இந்த முதல் 4 வாக்குத்தத்தத்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சகாயம் செய்கிறவர், செகண்ட் அதிசயம் செய்கிறவர், தேர்ட் தலையை உயர்த்துகிறவர், ஃபோர்த் சுகமாய் வைத்தவர். சரி, இப்ப அதுக்கு என்ன? இல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது நம்மள மேல மேல உயர்த்தி வச்சிருக்காரோன்னு தெரியுதுல்ல? அண்ணே அடுத்தது என்ன வாக்குத்தத்தம் தெரியுமாண்ணே? அதுவா, இது ஒரு முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம். அப்படி என்னண்ணே வாக்குத்தத்தம்? எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றினார். அப்படியா? அப்படி என்னத்தனே நிறைவேற்றினாரு? விசுவாசிகள் எல்லாரும் அனல் மூட்ட அபிஷேகத்தை பெற்றவர்கள். அண்ணே அனல் மூட்டுறதுன்னா கொளுத்தி போடுறது தானே? ஐயோ அப்பா, கொஞ்சம் அமைதியா இருப்பா. எதுக்கு வீண் வம்பு? அனல் மூட்டுறதுனா ஊக்குக்கிறது, கொளுத்துறதுடா. அப்புறம் அந்த ஒசூர் பஸ் ஸ்டாண்ட்ல 10 ரூபாய்க்கு 3 விற்பாங்களே, அந்த ஊக்கு தானே? எப்பா அந்த ஊக்கு இல்லப்பா, அந்த ஐக்கியத்துல ஆராதனையில உற்சாகமா பங்கெடுத்துருக்காங்கல்ல, அந்த அனல் மூட்டுறதுதான்ப்பா. அப்படியாண்ணே? சரி சரி சரிண்ணே. ஆமாமா, ஆலயத்துள்ளவே பல நிறைவேறுதல் நடந்திருக்கலாம். அது சிலருக்காவும் இருக்கலாம், பலருக்காவும் இருக்கலாம். ஆமா, மெசேஜ் டைம்ல நல்லா தூங்கி வலிய வேண்டியது. ஒரு வழியா ஐக்கியத்துல சண்டை போடவும் ஒரு பாயிண்ட் கிடைச்சாச்சு. இப்படி எல்லாம் இருந்தா எப்படி நிறைவேறும்? நம்ம ஐயா எவ்வளவு அழகா மெசேஜ் கொடுக்கறாரு. என்ன பண்றது? என்ன பண்றது? பாடிடலாமா? பாடிடலாமே. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோணியார் மலைமாய் பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். எப்படியோ நம்ம விசுவாசிகள் உற்சாகமா என்று நம்ம நம்பிதான் ஆகணும். ஆமா, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஆமா. அடுத்தது என்ன மாசம் தெரியுமா? என்ன மாசம்? ஜூன் மாசம். ஓஹோ. பியூலக்கா, நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணோம். இது என்ன சொந்த கதை சோக கதைன்னு நினைச்சா அப்படி இல்ல, இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். அதனால ஏன் இழுக்கிறீங்க? டக்குன்னு சொல்லுங்க. கரெக்டா சொல்லணும்னா 5 மாசத்துக்கு முன்னாடி போய் நான் ஜானுக்கு போய் ஜூனுக்கு வரணும். அப்போ கிடைச்சவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? பாட்டை பாடிடுவோம் திருப்பியும். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் பதில் தருகிறவர். அதனால நீ நானும் ஏன்பா இழுக்கிற? மறுபடியும் ஜானுக்கு போயிட்டு நான் ஜூனுக்கு வரணுமா? இப்படி எல்லாம் யாருப்பா உன்னை யோசிக்க சொல்றது? வேதத்தை தியானி, கேளு உண்மையாய். ஆமா, கேட்கணும். உண்மையா கேட்டா என்ன தருவாரு ஆண்டவரு? பதில் தருவார். பாடிடலாமா? வாக்குத்தத்தம் சொல்றேன், கேளுங்க. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. விசுவாசிகளே, சோர்ந்து போகாதீங்க. நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து
உற்சாகமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? மகிமைப்படுவார். வச்சாரு பாருங்க ஜூலைல ஒரு ட்விஸ்ட். அப்படி என்னப்பா டெஸ்ட்? டெஸ்ட் இல்லப்பா, ட்விஸ்ட். சரி ட்விஸ்ட். சங்கீதம்ல தாவீது சொல்றாரு, என்ன சொன்னாரு? எல்லா சிருஷ்டிகளையும் விட விசுவாசிகளுடைய காரியங்களை அவர் செய்து முடிக்கிறார். அப்போ வாக்குத்தத்தம் முழுசா நிறைவேறிடுச்சு இல்லையா? ஆமா. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி மூச்சுவே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. எப்படியோ 7 மாசம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தின்படி எல்லாமே நிறைவேறிடுச்சு. குடும்பத்துல கஷ்டம் இல்ல, கடன் தொலை இல்ல, இப்ப நல்லா ஃப்ரீயா இருக்கேன். எதுக்கு ஃப்ரீயா இருக்க? வீட்ல இருந்து வந்துட்டியா வெளியே? இல்ல பூஸ்ட் ஹார்லிக்ஸ் பாட்டிலுக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டு உன்னை விளம்பரத்துக்கு வித்துட்டாங்களா? அங்க நிம்மதியா இருக்கேன்னு சொல்றதா இங்கிலீஷ்ல ஃப்ரீயா இருக்கேன்னு சொல்றாங்க. ஓ அப்படியா? ஒழுங்கா சொல்லணும்ல, அப்பதானே புரியும். ஆனா ஒண்ணு சொல்ற கேட்டுக்கோங்க, நிம்மதியா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஆண்டவரை மறந்தீங்க அப்படின்னா அவர் நிம்மதி இல்லா வாழ்க்கை ஒரு வருஷத்தை கொடுத்துருவாரு. அச்சோ. அதனால அவர் இடத்துல இருக்கணும், குடும்பத்திலயும் நிம்மதி இருக்கணும்னா இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும். சரியா? சந்தோஷமா இருந்துடலாமா? இருந்துடலாமே. சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, தாழ்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமாப்பா சொல்லுங்க. அவரு மறப்பதில்லைன்ற ஒரு வாக்குத்தத்தம் வந்தது இல்லையா? ஆமா. நீங்க யாராச்சும் மறந்தீங்களா? இல்லையே. இல்ல தானே? இல்லையே. அப்போ அதை எப்படி சொல்லணும்? நானும் மறக்க மாட்டேன், ஆண்டவரும் மறக்க மாட்டாரு. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர், தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். எப்பா என்னப்பா விடாம பாடிட்டே இருக்கீங்க? எனக்கு இப்பயே பசி எடுத்துடுச்சுப்பா. சர்ச்சு பக்கத்துலயே ஒரு பேக்கரி இருக்கு, நான் போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்துட்டா? ஐயோ சர்ச்சி முடிஞ்சு பிரியாணியா போடுவாங்க. ஐயோ என்ன நீ இப்பவே சொந்து போயிட்ட? இன்னும் 2 மாசம் வாக்குத்தத்தம் இருக்கு, டான்ஸ் இருக்கு, ஸ்கிட் இருக்கு. நீ ஏன் இப்படி சொந்து போனா எப்படி? விசுவாசிகள் பார்க்குறவங்களும் சொந்து போயிடுவாங்களே. நம்ம உற்சாகமா இருந்தாதான் விசுவாசியும் கொண்டாடுவாங்க. சரி, இப்ப நானும் என்ன பண்ணணும்? நீ எதுவும் பண்ண வேண்டாம்.
பசியை வெளியே காமிக்காம இரு. இப்போ என்ன உனக்கு பசி போகணும் தானே? அப்போ ஆண்டவரோட இரு, பசி போயிடும். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவே. சிங்கக்குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. எப்படி இப்ப பசி தெரியலையே? ஆட உண்மையாவே தெரியலையேப்பா. சரி, அடுத்த மாசம் என்னன்னு தெரியுமா? அக்டோபரு. அட ஆமாப்பா. அக்டோபர் மாதம்னாலே நம்ம ஆண்டு விழா தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆமா, ஆண்டு விழா வந்தாலே சந்தோஷம்தான். சந்தோஷம்தான். ஆமா, நமக்கு இருக்குதோ இல்லையோ, ஆனா நம்மளோட ஆண்டவருக்கு நல்ல சந்தோஷமா இருப்பாரு. நம்மோட கர்த்தர் இருந்தாரு, பிஷப் ஐயா இருந்தாரு, நம்ம ஐயா இருந்தாரு, விசுவாசிகளும் இருந்தாங்க. இதே போல அடுத்த வருஷம் ஆண்டு விழாக்கும் மேலும் சந்தோஷமா வைப்பாருன்னு நம்ம விசுவாசிகளுக்கு சொல்லலாமா? ஓ, சொல்லலாமே. மேன்மேலும் ஆண்டவருடைய மகிமை அதிகமாக விசுவாசிக்க வேண்டும்னா நம்ம என்ன பண்ணணும்? உற்சாகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். படிலாமா? விசுவாச பாதையிலும் விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. அச்சச்சோ, இந்த சந்தோஷத்துல வாக்குத்தத்தம் சொல்ல மறந்துட்டேனே. இப்ப சொல்லுங்க. உம்மோடு இருக்கிறேன். பிடித்து ஏப்பா, எனக்கு ஒரு டவுட் இருக்கு, கேட்கட்டுமா? கேளுப்பா. இவர் எப்படி வலது கருத்துல நம்மள தாங்குறாரு? எங்க வீட்ல எங்க அம்மா கடைக்கு போயிட்டு 1 கிலோ அரிசி சக்கரை வாங்கிட்டு வரதுக்கே கை வலிக்குதுன்னு சொல்றாங்க. அதுதான் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வேறுபாடு. அப்போ டிசம்பர் யார் சொல்லுவா? கொஞ்சம் பொறுமையா இருப்பா, நவம்பர் முடிச்சுட்டு டிசம்பர் போலாம். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். போன வாரம் கர்த்தர் சிறுவர்களோடு இருந்து மகிமையான காரியத்தை பயங்கரமா செய்து முடித்தார். ஆமா
ஆமா நமக்கு மட்டும் இல்ல, அடுத்த வாரம் ஆண்கள், அப்புறம் பெண்கள், குடும்ப ஞாயிறு, ஒரே பயங்கரமா கொண்டாட்டம் தான். கொண்டாட்டம் தான். காரியத்தை கை கூடி வர பண்ணுவார், காரியத்தை கை கூடி வர பண்ணுவார், சுதந்திரத்தை நிச்சயமாய் விடுதலை செய்வார். இது மகிமை நேரம், மகிமை நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். இது கிருபை நேரம், இது மகிமை நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். நல்லா கேட்டுக்கோங்க ஐயா, கேட்டுக்கோங்க. டிசம்பர் மாசம், கேட்டுக்கோங்க. டிசம்பர் மாசம் நம்முடைய பாலகன் பிறக்கும் மாசம் ஐயா. அதனால சீக்கிரமா புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வருகின்ற மாசம் 25ஆம் தேதி குடும்பத்தோட ஆலயத்துக்கு வந்துருங்க. இல்ல இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடி முன்னாடி இந்த டிசம்பருக்குன்னு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. அப்படியா? அது எப்ப நடக்கும் தெரியுமா? இந்த 1ஆம் தேதி நடக்கும். அதிகாலையில 5:30 மணிக்கு. எத்தனை மணிக்கு? 5:30 மணிக்கு. 5:30 மணிக்கு வாக்குத்தத்தம் வேணும்னா ஆலயத்துக்கு வரணும். வந்துடலாமா? ஐயா வராதவங்க எல்லாம் நேம் லிஸ்ட் எடுத்து, நானும் இருப்பேன். வந்துடலாமா? சரி, அதை நம்ம கேட்டு ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப டிசம்பர் மாசம்னாலே என்னது? பிறப்பின் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அப்படிப்பட்ட கர்த்தரை நாம் வாழ்த்துவோமா? கலந்து கொண்டு வந்திருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய ரெகபோத் பஜனை குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எல்லாம் பசி கறக்கத்தோட உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு தான் எங்களுக்கு நாள் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் விட போகிறதா இல்லை. எல்லாருக்கும் பிரியாணி ரெடியாக இருக்குது. எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும். அதே மாதிரி எல்லாரும் இந்த கேம்ஸை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. சரி, ஓகே. இப்போ ஜென்ஸ்லேருந்து ஒரு 5 பேர், உமன்ஸ்லேருந்து ஒரு 5 பேர் முன்னாடி வரீங்களா? முன்னாடி யாரும் வரலன்னா நாங்களே பேரை சொல்லி கூப்பிடுவோம். பைபிளோட வாங்க. செல்வராஜண்ணா போலாமான்ட்டு யோசிக்கிறீங்களா? வாங்க முன்னாடி. நாங்களே கூப்பிடுவோம். சியோன் அங்கிள், சியோன் ஜோசப், ரவி அண்ணா, ரவி அண்ணா முன்னாடி வாங்க. டேவிட் ராஜ் அண்ணா, ஜபா சிஸ்டர், சாந்தி ஆண்டி, மெர்சி அக்கா, தேவமணி ஆண்டி, ஏஞ்சல், நேயர் விருப்பம் ஏஞ்சல், பைபிள் எடுத்துட்டு வாங்க. சில்வியாம்மா, ஒளியாதீங்க சில்வியாம்மா, வாங்க. கிரேஸ் ஆண்டி, ஏஞ்சல், சந்தோஷ் அம்மா, நேயர் விருப்பம். ஏஞ்சல், சந்தோஷோட அம்மா ஏஞ்சல் அக்கா. ஜெனட் அக்கா, உங்க அம்மா வர சொல்லுங்க. ஷீபக்கா, நீங்க வாங்க முன்னாடி. ஷீபக்கா, $25 கொஸ்டின்ஸ் மொத்தமா
5 ரவுண்ட்ஸ் இருக்குது, 5 டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பைபிளில் வசனங்க. நாங்கள் சொல்கிற வசனத்தை நீங்கள் தேடி அதை படிச்சுட்டு யார் ஃபஸ்ட்டு மைக் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு சாக்லேட் தருவேன். எண்டில் எத்தனை பேர்கிட்ட எத்தனை சாக்லேட் இருக்கோ அவங்க தான் வின்னர்ஸ், அந்த டீம் வின்னர்ஸ். ஓகேவா? எந்த டீம் அதிகமாக சாக்லேட் வச்சுருக்கீங்களோ அந்த டீம் தான் வின்னர். ஃபர்ஸ்ட் எல்லாரும் பைபிளை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மீகா 6:8. இங்கே வந்து பார்க்காம அங்கே படிச்சுட்டு இங்கே பார்க்காம மைக் எடுத்துகிட்டு வந்து சொல்லணும். மனப்பாடம் பண்ணிட்டு மைக்ல சொல்லணும். ஆமா அங்கிள், அதுக்கு தான் அங்கிள் சாக்லேட். சரி எடுத்து. வெரி குட். மைக் எடுக்கிறோம். அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். சூப்பர். கரங்களை உற்சாகமாக தட்டுங்கள். ஆக்சுவலி இது வந்துட்டு உமன்ஸே எடுத்தாங்க ஃபர்ஸ்ட்டு. எங்களோட கன்ஃபியூஷனால தான் அவங்க நின்னாங்க. சரி அவங்களுக்கும் ஆறுதலாக ஈவன் பாயிண்ட் சாக்லேட் கொடுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन மல்கியா 4:2. யார் ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் முன்னாடி வந்து மைக் எடுத்து படிக்கவும். மல்கியா 4:2. சூப்பர் சூப்பர் அங்கிள். சூப்பர் சூப்பர். நாகம் 1:7. நாகும் 1:7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். சரி நெக்ஸ்ட் क्वेश्चन ரெடியா இருங்க. அப்போஸ்தலர் 16:25. அப்போஸ்தலர் 16:25. சொல்லணும். 1 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் சூப்பர், ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அங்க போங்க. கேளு. யோவான் 1:12. அங்கிள் எடுத்துட்டு போனோம். பைபிள் வசனத்தை எடுத்துட்டு. 1 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ரவுண்ட் 2. அங்கிள் ஒண்ணு தானே எடுத்தீங்க? ஓகே. ரவுண்ட் 2. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். பைபிள் முடிஞ்சிச்சு. ஆமா. பழைய வேதாகமத்தில் எத்தனை வசனங்கள் உள்ளது? ஆப்ஷன் ஏ 139, 1926, 1929, 1928.
தப்பா சொன்னா -1. தப்பா சொன்னா -1. 1928. ராங் ஆன்சர். -1. 1929 தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த தீர்க்கதரிசி ஜெபித்த போது பூமியின் மேல் மழை பெய்யவில்லை? யாரு மைக் எடுக்கல? மைக் எடுக்கல. எலியா தீர்க்கதரிசி. இல்ல, ஆக்சுவலி நான் ஆப்ஷன்ஸே கொடுக்கல. அப்புறம் தான் சொல்லணும். இல்ல. அடுத்த கொஸ்டின். நோவா எத்தனை வருடம் உயிரோடு இருந்தார்? ஆப்ஷன் ஏ, நான் சொல்லவே இல்லை. ஆப்ஷன் 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 ஏ 300, ஆப்ஷன் பி 950, ஆப்ஷன் சி 725, ஆப்ஷன் டி 121. முடிஞ்சு, எடுக்கலாம். ஆன்சர் தெரிஞ்சவங்க எடுக்கலாம். கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வந்த காலத்தில் எந்த தேசத்தில் பஞ்சம் வந்தது? ஆப்ஷன் ஏ எகிப்து, ஆப்ஷன் பி யூதா, ஆப்ஷன் சி மோவாய், ஆப்ஷன் டி இஸ்ரவேல். ராங் ஆன்சர். -1. யூதா தேசம். அடுத்த கொஸ்டின். என் மீட்பர் உயிரோடு இருந்தார் என சொன்னது யார்? யோபு. யோபு. யாருக்குமே கிடையாது. ரவுண்ட் 3. நாங்கள் ஒரு சாங்ல பாதியில லைன் ரீட் பண்ணுவோம். நீங்க அதை ஃபர்ஸ்டோட இல்லை, சாங் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் தள்ளி தள்ளி நின்னுக்கோங்க. ஒன்னே போடும், அதான் ஜாலியா. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. தள்ளி அந்த கோட்டுக்கு அந்த பக்கம். புரிஞ்சுதா? தேர்ட் ரவுண்ட். சாங் மிடில்ல வந்துட்டு ரீட் பண்ணுவேன், நீங்க வந்துட்டு ஸ்டார்டிங் கண்டுபிடிக்கணும். ரீட் பண்ணுவேன், நீங்க சாங்கை பாடணும். படிப்பேன். படிப்போம். பாட்டை கண்டுபிடிச்சிருவீங்க ஈஸியா. பாடுறோம். ஓகேவா? யார் மைக் ஃபர்ஸ்ட் எடுத்து பாடுறீங்க? எப்ப வேணாலும் ஆன்சர் சொல்லலாம், வந்து எடுத்து சொல்லலாம். பிளேஸ்லயே நின்னுட்டு பாடுனீங்கன்னா -பாயிண்ட். மைனஸ் ஒரு சாக்லேட் நீங்க கொடுத்துறணும். ஓகே, இந்த சைடு இருந்து ஆன்சர் வந்துச்சுனாலும் மைனஸ், இங்க இருந்தாலும் மைனஸ், உங்களுக்கு அவங்களுக்கு இங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் சாங். இன்பத்திலும் நீரே துன்பத்திலும் நீரே எல்லா வேளையும் ஐயா நீர்தானே. மைக்கு கையில உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? செகண்ட் கொஸ்டின். பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள் என்னை வைத்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? பாடுங்க. தகப்பனே தந்தையே. தப்பு தப்பு தப்பு. தெரியுமா? கரெக்ட். ஆனா நோ பாயிண்ட்ஸ், நோ சான்ஸ். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். எடுத்து பாடணும்.
மைக் எடுத்துட்டா பாடணும், பாடலன்னா -1. 1 பாடணும், மைக்கை வைக்கணும். 1 2 3 டைம் முடிஞ்சு. -1. ஆடியன்ஸ் யாருக்காச்சும் தெரியுமா? உமன்ஸுக்கு தெரியுமான்னு கேளு. ஐயா கேட்கல. ஆத்மாவே நன்றி சொல்லலாம். வெரி குட் ஐயா, உங்களுக்கு ஒரு சாக்லேட். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். மைக் எடுக்கிறதுக்கு ரெடியா இருங்க, எந்த டீம்னாலும் ஓகே. 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே. எடுங்க. 5 கண்ட மக்களுக்கு ஆரம்பம். ஸ்டார்டிங் தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஓகே, வெரி குட். நன்றி நன்றி, வாழ்த்துக்களுக்கு நன்றி. அடுத்த பாட்டு கொஞ்சம் குழப்பமா இருக்கும், கவனமா கேளுங்க. நீங்க எதிர்பார்க்கிற பாட்டு இருக்காதுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு மைக்கை தூக்கி -பாயிண்ட் எடுத்துறாதீங்க. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர். எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, எல்ரோயி எல்ரோயி. அதிகாலை ஸ்தோத்திர பலி. சூப்பர், வின் பண்ணிட்டீங்க. ரவுண்ட் 4, 4வது ரவுண்டுக்கு வரோம். இது கனெக்ட் த சாங். டிஸ்ப்ளே போட்டுருவோம் ஒரு சாங்கோட இமேஜ், அதை நீங்க கனெக்ட் பண்ணி என்ன சாங்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இமேஜ். இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். செகண்ட் இமேஜ். ஈஸியான சாங். நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. சகோதரா கர்த்தர். தப்பு தப்பு, ராங் ராங் -1. ராங். கொடுத்துருங்க. வேற யாராச்சும் சாக்லேட். ஆடியன்ஸ் யாருக்காச்சும் தெரிஞ்சதா? ஈஸியான சாங். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? வின் வின் வின். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? அடுத்து என்ன இருக்கு? அப்பா அடுத்து என்ன இருக்கு? மூணாவது விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம். பட் நோ பாயிண்ட்ஸ், நோ பாயிண்ட்ஸ். விண்ணப்பத்தை கேட்பவரே. ஓகே, அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்து தப்பா சொல்லிட்டாங்கல்ல. கொடுத்துடலாமா? ஆக்சுவலி நம்ம க்ளூ கொடுத்ததுக்கு அப்புறம் தானே நாங்க க்ளூ கொடுத்தோம் சும்மா. யார் ஃபர்ஸ்ட் மைக் எடுக்கறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் சான்ஸே கிடைக்கும். ஓகேவா? அங்கிள் மைனஸ் வாங்கிட்டேன். போனாட்ட நீங்க தப்பா சொல்லி அவங்க கரெக்ட் பண்ணாங்க. தேர்ட் இமேஜ். தப்பா சொன்னா மைனஸ். டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் டைம். ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான். தப்பு. மைனஸ் கொடுங்க சாக்லேட். தப்பு. பாடுங்க பாடுங்க.
ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? என் அது என்னது? 6 அது 6 இப்படியா இருக்கும்? 6 ஆறுதான். ஓட 6 அது தண்ணி என்ன என்ன இருக்கு? ஆகிட்டு இருக்காங்க? என்ன இருக்கு அது? அது ஒரு ஓடை. அடுத்து யார் இருக்கா? அது என்னது? பலி. ஆடியன்ஸ் கரெக்ட். சூப்பர். அங்கிளுக்கு அண்ணாக்கு ஒரு ஒண்டா லைக் தலைவர். என்ன சாங்? என்னோட இயேசுவை கொஞ்ச நேரம் பேசும் ஃபைனல். ஈஸியானது. ஓ இயேசுவே. கரெக்ட் ஆன்சர். வாழ்த்துக்கள். லாஸ்ட் ரவுண்ட். லாஸ்ட் இமேஜ். லாஸ்ட் இமேஜ். சீக்கிரம் பீ ரெடி. இங்கிலீஷ் 1 தமிழ்ல 2 யோசிங்க. தமிழ்லயும் யோசிக்கலாம், இங்கிலீஷ்லயும் யோசிக்கலாம். இங்கிலீஷ் இங்கிலீஷ். ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு? அப்புறம் என்ன இருக்கு? அந்த பாப்பா என்ன பண்றா? அது என்னது? அது என்னது? அது என்ன? லாஸ்ட் என்ன இருக்கு? வேற என்னலாம் சொல்லுவாங்க? அதெல்லாம் சேர்த்து சொல்லிடுங்க பாட்டு. நீ இல்ல இல்ல நான் உங்க ஆடியன்ஸ் கரெக்ட் ஆன்சர். என் மீது அன்பு கூர்ந்து. சரி, இறுதி ரவுண்டுக்கு வந்துட்டோம். சீக்கிரம் சீக்கிரம். இது லாஸ்ட் ரவுண்டு. இதுலேருந்து ஒவ்வொரு பேப்பராக எடுக்கணும், ஒருத்தங்க எடுக்கணும். இதில் ஒரு பாட்டு இருக்கு, அதை ஹம் பண்ணி நீங்கள் க்ளூவில் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் தருவோம். ஹம் பண்ண ஒவ்வொருத்தங்களும் ஒரு பாயிண்ட். புரிஞ்சுதா? நீங்க ஆக்ஷன் இல்லாட்டி மியூசிக் அந்த மாதிரி ஹம் பண்ணி அந்த சாங் கண்டுபிடிக்கணும். 30 செகண்ட்ஸ்ல டைமர் ஓடும். 30 செகண்ட்ல கண்டுபிடிச்சாதான் உங்களுக்கு பாயிண்ட். குரூப்பா டிஸ்கஸ் பண்ணுங்க. பாட்டு இதுல இருக்கு, நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஒரு ஆள், இங்க இருந்து ஒரு ஆள், அப்படி ஓகேவா? எடுங்க எடுங்க. இங்க இங்க அங்க காட்ட கூடாது. அவங்க காட்ட கூடாது. நீங்க அவங்க நீங்க கொஞ்சம் பின்னாடி தள்ளி போங்க. 5 ரவுண்ட் இது படிச்சுக்கோங்க. அவசரப்பட்டு பாடிராதீங்க. மைனஸ் ஒரு சாப்டர் இருக்கு. மைனஸ் அந்த பாட்டை ஹம் பண்ணி பண்ணணும். அந்த மாதிரி ஓகேங்களா? வாய் மட்டும் திறந்துறாதீங்க. மைனஸ் போடாதீங்க. 1 2 3 ஆக்ஷன் கூட நீங்க காட்டலாம். 2 1 0. இப்போ ஆடியன்ஸ்க்கு வருது. இப்போ நான் பாடுறேன். சாரி.
எஸ். என் தாயுருவாகும் முன். இதுக்கு மைனஸ் பண்ண வேண்டாம்டா, எல்லாமே மைனஸ் ஆகும். இது கொடுக்க வேணாம். லாஸ்ட் ரவுண்டுக்கு மைனஸ் கிடையாது. மைக்கை வச்சுட்டு வாங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு மைக்கு என்னப்பா தலை மட்டும் ஆடுது. நீங்க ஃபர்ஸ்ட் பாட்டு நல்லா பாருங்க. ஆனா அந்த பாட்டு இந்த பாட்டு இல்ல. 1 0. என்ன சொன்னீங்க? சரி ஸ்டார்டிங் பாடுங்க. அவங்க அதுதான் சொன்னாங்க, தப்புதான். சாங் கரெக்ட். சரி இடையிலே பாடுங்க. ஆமா டைம் முடிஞ்சது. இல்ல ஒரு டைம் முடிஞ்சு செகண்ட் டிஸ்ப்ளே. சரி நெக்ஸ்ட் போ. எபினேசரே அந்த சாங் இது ஆக்சுவலி. சரி ஓகே நெக்ஸ்ட் குருவின் போயிட்டீங்க அங்கிள். நீங்க பாடுங்க. நல்லா பாத்துக்கோங்க. இது போன ஸ்டார்ட் பண்ணிட்டு நல்லா பாடுறா. நான் காதுல சொல்றேன். இங்க வாங்க, இங்க தள்ளி வாங்க. சூப்பர் ஆட்டி. மைனஸ் இல்ல இது. மைனஸ் இல்ல. நான் தான் பாக்குறேன். நான் கூட பார்க்க கூடாது. சரி பாருங்க. அவங்க ஐயா 4 3 2 1 0. ஒருத்தர் ஒரு வாட்டி ஒருத்தர் தான் வர முடியும். அடுத்து யாரு? எல்லாருமே ஒரு வாட்டி இருக்கு. வாங்க.
கண்ணு தெரியாது. என்ன தெரியுமா? எப்படி பண்றது? டைம் ஸ்டார்ட் நவ். பண்ணுங்க. டைம் ஆச்சு, டைம் ஆச்சு. குட் டைம். இல்ல டைம் ஆஃப் பண்ணுங்க. Time is ஆக்ஷன் going. கொடுக்கும்போது போடு. டைம்ஸ் போயிட்டு இருக்கு. ஆக்ஷன் கொடுக்கும்போது போடு. ஆக்ஷன் கொடுக்கும்போது போடு. இன்னும் பாட்டே கிளாரிஃபை ஆகல. ஓகே. படிச்சு இரு இரு இது நெக்ஸ்ட் ஐயா சூப்பர். ஐயா 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 அமைதியா இருக்கவும். ஆடியன் குட்டீஸ் No points. குட்டீஸ் 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 பசங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. வாங்க. கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிச்சானோ கரங்களை தட்டுங்கள். அடுத்து நீங்க தான். நீங்க தான் வாங்க. அக்கா யாராச்சும் ட்ரை பண்ணும் வாங்க. இங்க வாங்க. ரெடியா? ஸ்டார்ட். ஸ்டார்ட் டைம் ஸ்டார்ட். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எது வாங்க. வந்தவங்க வரக்கூடாது. வராதவங்க தான் வரணும். அதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் பின்னாடி தள்ளுங்க. ரெடியா? ஸ்டார்ட். அவங்க தான் சொல்லணும். அவங்க சொல்லல, நீங்க சொல்லலாம். நான் சாக்லேட் தரேன்.
இல்லை, நான் சொல்றேன். அப்பா உன் சமூகத்துல எப்போதும் ஆராதனை. அவசரத்துல பாடி ஸ்டார்டிங்ல டக்குன்னு சொல்லுங்க. லாஸ்ட் நீங்க தான், அங்க நீங்க தான். யாரு அவரு பார்க்க கூடாதா? ஓகேவா? ஆடியன்ஸ் யாராச்சும் கெஸ் பண்ணீங்க? ஐயா சொல்லுங்க. போதும், அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். இந்த இந்தடா ஏய், ஆளுக்கு ஒரு சாக்லேட் தான். எவ்வளோ உமன்ஸ் எவ்வளோ? சரி, எல்லாரும் யாரு வின்னரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரு வின்னரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆண்களோட மதிப்பெண் 25க்கு 5. பெண்கள் அணியினர் எவ்வளவு எடுத்திருப்பாங்க? 6. வின்னர்ஸ் பெண்கள் அணி. கிஃப்டை வழங்குவதற்காக ஐயாவை அழைக்கிறேன்.
ரன்னருக்கு பரிசளிக்க சிறப்பு விருந்தினரை அழைக்கிறோம்.